எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய புதிய அரசியலுக்கான பயணத்தை இன்று முதல் தொடங்கிவிட்டார். இது என்னவாக போய் முடிய போகிறது என்ற பல கேள்விகள் இருக்கும் போகிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கு. விஜய் 35 விழுக்காடு வாக்கெடுத்து 108 சீட்டு பெற்றது. விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் சட்டமன்ற தேர்தலை தாவேக்கா அணுகின போது அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நார்மல் கோர்ஸ் 31 விஜயே என்டிஆர் ஹெக்டே மாதிரி ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு முன்னாடியே கூட அதை பண்ணலாம். ஸோ அந்த சட்டமன்ற தேர்தலில் 234 கேண்டிடேட் போட்டு தன்னை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக நிரூபிக்கணும்னு டெஸ்டிங் கிரவுண்ட் ஆட்டு சட்டமன்ற தேர்தலை வச்சு காய் நறுத்த அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாரு. வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சிறப்பாக பண்ணுறாரு. பேச்சு எல்லாமே தெளிவாக இருக்குது. அது நாலேஜபிள் பர்சன், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன், இண்டிபெக்டபிள் ஒர்க்கர். ஸோ அது விஜயின் வெற்றியால் விஜயால் இப்போ 108 பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னா அந்த 108 எம்எல்ஏக்கும் தெரிஞ்ச 1080 பேர் அண்ணாமலை கிட்ட கேண்டிடேட் ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதுதான் விசியஸ் சர்க்கிள். அந்த இது அண்ணாமலை பிறந்த நாளும் 4ஆம் தேதி பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது. ஸோ அடுத்த வாய்ப்பு அண்ணாமலை வச்சு நமக்கு வருங்கிற நம்பிக்கை பலருக்கும் ஆஸ்பிரேஷன்ல உள்ள வராங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு கேட்ட திறந்திருக்கு. மண் சார்ந்த அரசியலை இனி முன்னெடுக்க போகிறேன்னு சொல்றாரு. அது மத சார்பற்ற அரசியல் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? தமிழகத்துல அதுதான் தொடர்ந்து ஆட்சி அமைக்க ஒரு உறுதுணையாகவும் இருந்திருக்கு. இல்லை, ரீஜனலிசம் இந்தியா ஃபுல்லாட்டு எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. ஸோ மண் சார்ந்த அரசியல்னா மக்களுக்கு ஏற்ற அரசியல், மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா கேரளாவில். அந்த மாதிரி அவர் ஒரு அரசியல் களத்தை தேர்வு செய்திருக்கலாம். ஓகே. அண்ணாமலை அவர்கள் இந்த புதிய இயக்கத்தை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. உடனே நிறைய பாஜக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, பாஜக அவருக்கு டார்கெட் இல்லை. மாற்று சக்தியா சட்டமன்ற தேர்தலில் வரணுங்கிறதா அவருக்கு டார்கெட். பாஜகவுல இருந்து இளைஞர்கள் புதிய உத்தியோகத்தோடு அவர்கிட்ட வரலாம். பட் அவருக்கு டார்கெட் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பேன் தமிழ்நாடு லீடர் ஆக்ட், ஆல் இன்க்ளூசிவ் லீடர் ஆக்ட் வரணுங்கிறதா அவருக்கு நோக்கம். ஏற்கனவே தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த ஒரு கண்ணு கெட்டிய தூரத்துக்கு அதுக்கான ஒரு இதுவும் தெரியல. இப்படி இருக்கும்போது அண்ணாமலையை வெளியே விட்டது தொடர்ந்து பலவீனப்பட்டுட்டே இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? அதை மோடி பிரதமருங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அது 29 எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலையும் அதற்கு இடையூறா வரமாட்டாருன்னு நான் கருதுறேன். ஓகே. அண்ணாமலை அவர்கள் அடுத்து வருகின்ற பொது தேர்தலில் நாம் போட்டியிடுவோம்னு சொல்றாரு. இப்போ ஒரு 6 மாதத்திற்குள்ளாக ஒரு 5 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. அதுல போட்டியிட்டு தன்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இது விஜய் அப்படி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல ப்ரூவ் பண்ணாத விஜய் 35 விழுக்காடு வந்துட்டாரு. ஸோ விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் ஜெனரல் எலெக்ஷனே விஜய் தவமிச்சிட்டாரு. ஸோ ஆர்கே நகர் தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆச்சு. ஜெனரல் எலெக்ஷன்ல அந்த கிளாமர் போயிட்டு ஸோ அண்ணாமலை முதல் தேர்தலே விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் 26 இருந்த மாதிரி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ப்ராபபிலி விஜய் நினைச்சா அதுக்கு முன்னாடியே வரலாம். அல்லது எந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு டென்யூர் படி 31 தான். ஓகே. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம்னு சொல்றாங்க. அது எதுக்காக சார்? கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காகவா இல்லை எப்படி புரிஞ்சு? கட்டமைப்பை ஏற்படுத்துறது அரசியல் கட்சியா இல்லை, தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் கணக்கு காணுவாங்க. ஓகே. ஓவராலா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த வரவேற்பை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறாரு. லீடருக்கு தான் வரவேற்பு. அண்ணாமலை லீடர். ஓகே. குறிப்பா விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட். விஜய் வெற்றி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பூஸ்ட். ஓகே. மீண்டும் நான் சொல்றேனே, அங்கங்க தாவே சகோதரர்கள் நம்பிமார்கள் பெரிய அரசியல் சக்தி ஆகிறாங்க. பக்கத்துல அதை பார்க்க 10 பேருக்காவது நம்ம அண்ணாமலை பின்னாடி போய் அரசியல் சக்தி ஆயிர முடியாதாங்கிற ஆசை வருது. சர்க்கிள். விஜய் ஒரு கல்ட் லீடர்.
அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானமும் ஓட்டா வந்து மாறினதை நம்ம பார்த்தோம். அண்ணாமலை விஜயை தாண்டி இல்ல அவரை போலவே ஆட்சி அமைப்பதற்கு முடியுமா? அது இப்போ பார்ப்பச்சுடு அந்த டைம் வரும்போது அதை பார்த்துக்கலாம். விஜய்க்கு அண்ணாமலைக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். அண்ணாமலை வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து பேசினதை நம்ம பார்த்தோம் கடந்த வாரங்கள்ல. இவர் வந்து தொடர்ந்து மண் சார்ந்த அரசியல், அதிமுக திமுக மாதிரி தான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தொடர்ந்து ஒரு திராவிட கட்சி மாதிரி தான் இந்த கட்சி செயல்பட போகுது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? தமிழக வெற்றி கழகத்துல திராவிடம் கிடையாது. இன்னைக்கு திராவிட கட்சி தானே பலரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அண்ணாமலை கட்சியில என்ன பேர் இருக்குங்கிறது அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அதை நம்ம பார்ப்போம். ஒரு புதுமுகங்களுடைய இந்த தமிழக அரசியல் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உதயநிதி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, அண்ணாமலை. அதிமுகவுல ஒரு புதுமுகம் இல்லையேன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இப்ப இட தொடங்கி இருக்கு. இதுதான் அதிமுகவை வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு 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 வாய்ப்பாகவும் இருக்கணும் பலரும் சொல்றாங்க. அண்ணாமலையால தனக்கு பாதிப்பு வருங்கிறதுனாலதான் நேற்று 6 மணிக்கு அண்ணாமலை பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அண்ணாமலை வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவார்னு நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து அதிமுகவை மட்டும்தான் பலவீனப்படுத்த போறாரா, இல்ல மற்ற கட்சிகளை விஜய் மாதிரி ஒரு தொடர்ந்து எல்லாரையும் வாக்குகளை பிரிக்க போகக்கூடிய அது அந்த டைம் வரும்போது எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனை மையமா வச்சு தெரியும். நான் விஜய் வந்து அதிமுக தான் பலவீனப்படுத்துவாரு, செங்கோட்டையன், சத்யபாமா, இவரு சுப்பிரமணியம், லோகேஷ், RS முருகன், ரிட்டையர்ட் பட்டி நாராயணன் பெரிய லிஸ்ட கொடுத்தேன். ஆனா திமுகவை ஒரு 20 விழுக்காடு பலவீனப்படுத்திட்டாரா? திமுக அணிய பெரிய அளவுல பலவீனப்படுத்திட்டாரா? சோ அண்ணாமலை யாரை பலவீனப்படுத்துறாரு, எப்படி பலவீனப்படுத்துறாரு, எந்த விதத்துல பயன்படுத்துறாருங்கிறது களம் வரும்போது என்ன இஷ்யூ எடுக்கிறாரு, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன விதமான களம் எப்படிங்கிறத வச்சுதான், களத்தை வச்சுதான் நம்ம அதை சொல்ல முடியும். ஓகே, அப்ப அரசியலுக்காக மோடி, அமித்ஷா பாஜகவையும் எதிர்க்க அண்ணாமலை துணிவார் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவர் வளர்ச்சிக்கு பாசிட்டிவா போறார். ஏன் சார் வந்து அண்ணாமலைய வெளியே விட்டுட்டாங்க? அவரை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஏன் பாஜக விடக்கூடாது மாத்தக்கூடாதுன்னு சொன்னவன் நான். என்கிட்ட வந்து கேட்டா என்னங்க அர்த்தம்? எங்க தவறு நடந்திருக்கும், எதனால தவற விட்டுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன் சார். லீடருக்கு எதிராக பிரசிடென்ட்ஸ் எல்லாம் செல்வாக்கு இல்லாதவங்க எல்லாம் வந்து புகார் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் மாநில தலைவர் கொடுத்திருந்தால் ஒருவேளை இதுக்கான மூவ் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, உங்க கேள்வி அப்படியே போட்டு. விஜயை இனி வீழ்த்துவது கடினம், அதனால் அண்ணாமலை என்ற ஒரு ஒரு அன்கரப்டட் ஃபேஸ் வந்து தமிழக அரசியல்ல கொண்டு வர்றது நல்லதுதான், அதை தான் பாஜக விரும்புது, நாளை வேணா கூட்டணியா நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பலர் சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல 39 சீட்டு வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி பெற்ற ஸ்டாலினையே வீழ்த்தியாச்சு. விஜயன் அவ்வளவு பெரிய வெற்றியா பெற்றுட்டாரு. என்ன சொல்லுங்க சொல்லுங்க சார், தனி மெஜாரிட்டி வந்துட்டாரா விஜய்? அவரே வீழ்த்தியாச்சு ஸ்டாலினையே, தனி மெஜாரிட்டி வந்தவரையே. ஓகே, ஆனா திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் என்ற ஒரு முகம் தானே தேவைப்பட்டது, பாஜகவால அதை பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது விஜயை வீழ்த்துவதற்கு ஒரு பெரும் சக்தி தேவையில்லை பாஜகவிற்கு. வீழ்த்த முடியாதுங்கிற அந்த இதுக்கு தான் நான் பதில் சொன்னனே தவிர, விஜய் யார் வீழ்த்துவாரு, விஜய் எப்படி அதுல இருந்து தப்பிப்பாரு, அவரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மாத்ததுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்காக அவரே போல்டா தேர்தலை சந்திக்க போறாரா, அதெல்லாம் வேற விஷயம். இந்த கேள்விக்கு என்னோட பதிலா அதை நான் முன் வச்சேன். இதோட பெரிய வெற்றியில இருந்த ஸ்டாலினே வீழ்த்தப்பட்டாருன்னா, ஸ்டாலின் வெற்றியோட கம்பேர் பண்ணும்போது தனி மெஜாரிட்டி வராத விஜய், மக்களவை தேர்தலை இதுவரை சந்திக்காத விஜய் எல்லாம் பார்க்கும்போது அது பெரிய இது இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல தான் என் பதில் சொன்னேன். பட் இன்னைக்கு நம்பர் 1 லீடரா விஜய் இருக்கிறார். 35 பிளஸ் ஒரு கொஞ்சம் மந்திரி பதவிக்காக, ஆளுங்கட்சி அதிகாரத்துக்காக வரணும் கூட்டணி கட்சிகள் ஒரு 5-6 பேர் எல்லாம் சேர்த்து ஒரு 40-42 விழுக்காடு வந்துடும். திமுக 30 கீழே தான் இருக்காங்க, அதிமுக 30 கீழே தான் இருக்காங்க. இதுதான் இன்னைக்குள்ள யதார்த்த சூழல். 2024 அந்த 8% வாக்கு விஜய் பக்கம் போனதாக சொல்றாங்க. அந்த 8% வாக்கு இப்ப உடனடியா அண்ணாமலை பக்கம் திரும்புவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. டெஸ்டிங் கிரவுண்ட் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். டெஸ்டிங் கிரவுண்ட் இன்னும் அமையல. அந்த டெஸ்டிங் கிரவுண்ட் எது, அது டெஸ்டிங் கிரவுண்ட் அண்ணாமலை தான் பிக்ஸ் பண்ண முடியும், ஆர்டி பிக்ஸ் பண்ண முடியாது. அது பார்லிமெண்டா இருக்கக்கூடாதுங்கிறது ஆர்டிக்கு ரிக்வெஸ்ட், அவ்வளவுதான். மோடி ஃபார் பிஎம் 2020 உறுதியா இருக்கக்கூடிய ஆர்டி நீங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வேண்டாம், சட்டமன்றம் தான் உங்களுக்கு நல்லது. விஜயே பார்லிமெண்ட்ல சிஏ எதிர்ப்பு பண்ணி போயிட்டாரு, நீங்களும் பார்லிமெண்ட்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு ஒதுங்கிடுங்க,
அசம்பிளில் அடிச்சு பாருங்க, நோ இஷ்யூஸ். ம். அதான் நம்ம கருத்தா நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஓட்டு இந்த ஓட்டு எந்த ஓட்டுங்கிறது அந்த டெஸ்டிங் கிரவுண்ட் வரும்போது, அந்த கிரவுண்ட் வரும்போது களம் எப்படி இருக்கு, காட்சிகள் எப்படி இருக்குங்கிறத மையமா வச்சுதான் அது தெரியும். ஓகே. அப்போ 2024 தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டால் அது அந்த கட்சியை வந்து அவரே பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அண்ணாமலை எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம கருத்தை நம்ம சொல்றோம். 29 தானே சொல்றீங்க. 29க்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏதோ ரூபத்துல ஓகே விஜய் சினாப்போலுக்கு போறாரு. ஓகே. இப்படியும் பார்க்கணுமா சார்? நிச்சயமா சார். அண்ணாமலை அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். அவருடைய இந்த வரவேற்பு அடுத்த கட்டமா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பாக்குறீங்க? லாங் வே டு கோ. கட்டமைப்பாரு, பரபரப்பா பண்ணுவாரு, மக்களை சந்திப்பாரு, களமாடுவாரு. சிறப்பான ஒரு திறமையான உழைப்பாளி, சிறந்த அறிவாளி, ஓகே, தர்ம நியாயப்படி செயல்படக்கூடியவர், சனாதன தர்மத்தில் நம்பிக்கை கொண்டவர். ஓகே. 2026 தேர்தலுக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க, சீமான் அண்ணாமலை டிடிவி இது வந்து ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுக்கான வாய்ப்பு கைகூடி வர மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கான தேர்தல் இல்ல, டெஸ்டிங் கிரவுண்ட் இல்ல. டெஸ்டிங் கிரவுண்ட் இல்லாம நம்ம ஒரு யூடியூபர்கிட்ட இவங்க வியாபாரத்துங்கிற வார்த்தையை கூட சொல்லிட்டேன், சொல்லியிருக்காண்டா. சரி, டெஸ்டிங் கிரவுண்ட் இல்லாம நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்கிறதுக்காக எதையும் பேசலாம். டெஸ்டிங் கிரவுண்ட் கம்ஸ். இல்ல சார், சீமானுக்கு இன்னைக்கு கூட்டணிக்கான தேவை இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் டெஸ்டிங் கிரவுண்ட் எலெக்ஷன் இல்லாம இதுல பேசி என்னத்துக்குங்கிறேன். ஓகே சார். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.